ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா பொடி. தோசைக்கும் தொட்டுக்கலாம். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மிளகா பொடி சொல்லி தரப்போகிறேன். ஒன்று நார்மல் டைப்பு, ஒன்று ஸ்பெஷல். நார்மல் டைப்பில் என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மல் டைப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு போகலாம். எல்லா அளவுமே நான் இந்த சுண்டு சைஸ் இதுலேயும் சொல்லியிருக்கேன், கிராம் கணக்குலையும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் 2 அளவுமே கொடுக்குறேன், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 30 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் இது செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிட்டு நீங்கள் வறுக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் பொடி வாசனையாக இருக்கும். பாருங்க, நல்லா உளுந்து நல்லா செவந்துருச்சு. அந்த மாதிரி செவந்ததும் நம்ம உளுந்து எடுத்துருவோம். அடுத்தது கடலைப்பருப்பு போடணும். உளுந்து வறுத்தாச்சு, அது அப்படியே ஆறட்டும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பையும் நல்லா செவக்காக வறுக்கணும். வறுத்துட்டு காமிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு பெருங்காயத்தை போட்டுக்கணும். பெருங்காயம் மட்டும் எண்ணெய் விட்டால் தான் பொரியும். அவ்வளோதான். பெருங்காயம் நல்லா இப்படி பொரிஞ்சு குண்டு குண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெருங்காயத்தை பொரிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகா, கருவேப்பிலை, உப்பு. மிளகா போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல, ஒன்றாகாது. இந்த மிளகா காரம் அடிக்காமல் இருக்குது. உப்பையும் அதிலே போட்டுருங்க. சரி, நம்மளுக்கு ரொம்ப கமரலாக இருக்கும். இது இரும்பேடு சட்டிங்கிறதுனால டக்குன்னு வறுத்துரும். அயன் கடாயில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகும். லைட்டாக ஆயில் இருந்தால் ஓகே தான். இது இதுலேயே கருவேப்பிலையும் போட்டுருவோம். இப்போ செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். உளுந்து 1 கப்புனா 1/2 கப் கடலைப்பருப்பு, அதே அளவு தான். அப்புறம் 30 மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த காஞ்ச தேங்காய் துருவல், கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்கா டெசிகேட்டட் கோகோனட் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளு 1 ஸ்பூனு, புளி கொஞ்சோண்டு, மல்லி 1 ஸ்பூன், வெல்லம், உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் அரிசி எல்லாமே நம்ம போட்டு நம்ம அரைக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய போட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ போய் வறுக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். கடலைப்பருப்பு எடுத்தது அரிசியும் வெறும் எண்ணெய் சட்டியில் தான் போட்டு வறுக்கணும். நல்லா பொரியணும். அரிசி பொரிஞ்சதும் நம்ம எடுத்து கொட்டிடலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்து கொட்டிடலாம். அடுத்தது இந்த தேங்காய் போட்டு லைட்டாக, அது ஆல்ரெடி வறுத்தது தான் இல்லையா, பாருங்க உடனே செவந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த எண்ணெய் சட்டி சூட்லேருந்து அதோட டக்குன்னு எடுத்துடணும். நீங்கள் போட்ட உடனே நல்ல வாசனை வரும். போட்டு 1 நிமிஷத்தில் எப்படி செவந்துருச்சு பார்த்தீங்களா? உடனே எடுத்து கொட்டிடணும். இது மல்லியும் லைட்டாக சூடானா போதும். இந்த மல்லியிலேயே அந்த அந்த மல்லி லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே அதுலேயே நீங்கள் எள்ளும் போட்டுடலாம்.
ரெண்டுமே ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. மல்லி வந்து லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எள்ளை போட்டுருங்க. எல்லாம் இப்போ வந்து வெடிக்கும், டக்கு டக்குன்னு வெடிக்கும். வெடித்ததும் அதையும் எடுத்து கொட்டிடலாம். இந்த வெடிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பெருங்காயத்தை போட்டு வறுக்கணும். பெருங்காயம் நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். பெருங்காயம் வறுக்கிறதுக்குள்ளே இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, புளியை வந்து சின்ன சின்ன பீஸாக பிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக தான் இருக்குது. வந்து பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்போ புளியை போட்டுடலாம். புளியும் இந்த எண்ணெயிலேயே அப்படியே வறுக்கணும். அப்புறம் மிளகா போட்டாக்கா நம்ம வந்து உடனே உப்பும் போட்டுருணும், இல்லைன்னாக்கா உங்களுக்கு தொண்டையை வந்து பிடிக்கும், காரம் அடிக்காமல் இருக்கும். அதுதான். இப்போ வந்து மிளகா வந்து வறுத்துருச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டுருவோம். மிளகா வந்து முக்கால்வாசி வறுத்துருச்சு. இந்த கருவேப்பிலையும் போட்டோம்னாக்கா அது அப்படியே லைட்டாக அப்படியே ஹீட்லேயே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் சட்டி ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் ஆறட்டும். நல்லா அரைக்கணும். அரைச்ச பிறகு நம்ம வந்து இந்த வெல்லத்தை போடணும். ஒரு சிலருக்கு வந்து குறைன்னு அரைச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு நைஸாக அரைச்சா பிடிக்கும். நம்ம வந்து அரைச்சிட்டு கடைசியில் அரைச்ச பிறகு வெல்லத்தை போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துடணும். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கணும், நல்லா ஆறணும். இப்போ வந்து நார்மல் மிளகாப்பொடி வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் மிளகாப்பொடி அரைக்கிறேன். இடம் இருக்கும், இடம் பத்தாதுல்ல, அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாப்பொடி அரைச்சாச்சு. இன்னும் வெல்லம் மட்டும்தான் போடலை, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த வெல்லத்தை போட்டுட்டு இன்னும் ஒரு பல்ஸ் கொடுக்கணும். இது வந்து நார்மல் மிளகாப்பொடி அரைச்சாச்சு. இது வந்து ஸ்பெஷல் மிளகாப்பொடி. எல்லாம் புளி வெல்லம் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சுத்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். ஓகே, இதான் இது வந்து ஸ்பெஷல். இது வந்து நார்மல் மிளகாப்பொடி. இந்தமாரி நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து மிளகாப்பொடி தோசை போட்டு காட்டுறேன். மிளகாப்பொடி தோசைக்கு வந்து மெல்லிசாக ஃபஸ்ட்டு மாவு எடுத்து ஊற்றிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும். அதுக்கப்புறம் ஹையில் வச்சிடணும். ஹையில் வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் வெந்தால் போதும். வெந்தோடனே நம்ம பொடியும் எண்ணெயும் போடலாம், வேகட்டும். நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் தோசைக்கு, பொடி தோசைக்கு. அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் நிறைய போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி மாதிரி வரன்னு இருக்கும், தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றிக்கோங்க. தோசை வந்து நல்லா செவந்ததும் அடுத்த சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மறைச்சோம் பார்த்தீங்களா பொடி, அதை எடுத்து இப்படி தூவிக்கங்க. தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய்.
மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் சவக்கட்டும். தோசை வந்து நல்லா வெந்துடுச்சு. அப்படியே இப்படி மடிச்சுட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். இவ்வளோதான் பொடி தோசை. பசங்களா, இப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் பொடி பார்த்தோம். பொடி தோசையும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பொடி வீட்டில் இருந்துச்சுனாக்கா அவசரத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சட்னி எல்லாம் தேடி அலைய வேண்டாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்போ தான் நமத்து போகாது. ஓகே, தேங்க்யூ.